வணக்கங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, காதி இண்டியாக்கு தான் வந்திருக்கோம். இத காதி கிராம்யோக் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலா இந்த இடத்துல இருக்குங்க. இத வந்து அப்போதைய முதல்வர் காமராஜர் தான் இடத்த திறந்து வச்சாருங்க. இங்க வந்து அழகழகான அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நவராத்திரி டைம்ஸ்ல உங்களுக்கு கொலு பொம்மைகள் எல்லாமே கிடைக்குங்க. இப்ப கிருஷ்ண ஜெயந்திய முன்னிட்டு கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே இவங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அத தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணர் சிலைகள் மட்டும் இல்லங்க. இங்க வந்து கிருஷ்ணர் சிலைகள், அதுக்கப்புறம் விநாயகர் சிலைகள், அதே மாதிரி நவராத்திரி டைம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம நெறைய இடத்துல கொலு பார்த்துருப்போம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா கொலு வைப்பாங்க. நம்ம லாஸ்ட் பதிவு கூட போட்டிருந்தோம். நவராத்திரிக்கு இங்க வந்து நான் அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணர் சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுட்ருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோங்க. அதனால் வந்து ஒரு சில கலெக்ஷன் இனிமேல் தான் இங்கே வைக்க போகிறாங்க. நான் இப்போ போடுற நேரம், அதாவது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நிறைய கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அனைவருமே வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் வரலாம். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி கொலு வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாதீங்க. மாடியில் ஃபுல்லாகவே கொலு பொம்மைகள் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க. பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அனைவரும் வந்து பாருங்கள். ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்ச விலையிலேயே நமக்கு கிடைக்குங்க. இங்கே வெறும் கொலு பொம்மைகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம், அதாவது கதர் ஆடைகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் பெட்ஷீட்டு, அப்புறம் சாரீஸு, அந்த சால்வை, அது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு உரிப்பானை இருக்குது பாருங்கள். உரியடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, உரிப்பானை இருக்குது. அதே மாதிரி கோலாட்டமும் இருக்குது. கோலாட்டம்னு சொன்ன உடனே நான் வந்து ஸ்கூல் டேஸில் கோலாட்டம் ஆடினது தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்தினா நிச்சயமாக கோலாட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. கோலாட்டம் கண்டிப்பாக ஆடுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே கோலாட்டம் இருக்கும். இது வந்து சேவார்த்திகள் சுவாமி அதெல்லாமே இருக்குது. எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பழங்கால பொருட்கள்லாம் கூட இந்த ஷாப்பில் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜுவல்லரியாக இருக்கட்டும், வீட்டு அலங்கார பொருட்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கங்க. நிறைய நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் சிலைகள் வச்சுருக்காங்க. நவராத்திரிக்கு எக்காரந்து கூட மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் வந்து வீடியோ எடுப்போம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கிருஷ்ணர் சிலைகள் எல்லாம். என் பையன் பார்த்துட்டு ரொம்பவே அசந்து போயிட்டான். அம்மா இந்த ஷாப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து நிச்சயமாக இந்த நவராத்திரி குழுவுக்கு நம்ம இந்த ஷாப்புக்கு வரணுமா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப அசந்து போயிட்டான். அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க இந்த கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே. இப்போ பாருங்கள், தவழ்ந்த கிருஷ்ணர் இருக்கார், வெண்ணத்தாழி கிருஷ்ணர் இருக்கார், அப்புறம் வந்து நியூடா கிருஷ்ணர் இருக்கார். அது மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான மாம்பழம் கையில் வச்சிட்ருக்காரு. கையை ஒரு மாதிரி ஸ்டைலாக வச்சுருக்காரு. கிருஷ்ணர் கூட இருக்கார். பசுவோடு இருக்க கிருஷ்ணர் இருக்காங்க. தவழர் கிருஷ்ணன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிருஷ்ணர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரியவா வந்து இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பெரியவா டிவோட்டி ஆயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இது பண்ணலாம், வாங்கிக்கலாம். கிருஷ்ணர், அப்புறம் ராதை, அப்புறம் ஆண்டாள், இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே கூட இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து குறைஞ்ச விலையில தான் அவங்க தருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதே மாதிரி மரத்தில் செஞ்சது, உலோகத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுக்கலைங்க. இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு போனதால் முக்கியமாக நம்ம கொலு பொம்மைகள் மட்டுமே எடுத்துகிட்ருக்கோம். மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் இன்னொரு நாள் நம்ம வீடியோ போடும்போது இன்னும் டீட்டெயிலாக நமக்கு எல்லாத்தையுமே வீடியோ எடுப்போங்க. ஏன்னா நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முக்கியமானதை மட்டும்தான் எடுக்கிறோம். ஒரு நாள் டீட்டெயிலாக வந்து இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நடராஜர் சிலை இருக்குது பாருங்கள், பெரிய நடராஜர் சிலை. இங்கே வந்து ஐயப்பன் சிலை,
அப்புறம் நாகத்தில் இவர் இருக்கார், கிருஷ்ணர், பிள்ளையார் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கொலு பொம்மைகள் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே அழகழகாக இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது காரணம் என்னென்னா எல்லாமே வந்து டிஸ்பிளேல, அதாவது கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிறோம், நடுவில் நம்ம கேமராவுக்கு நடுவில் அந்த கண்ணாடி இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து அந்த மனை எல்லாமே இருக்குது. ஜுவல் பாக்ஸு, அதுக்கப்புறம் பித்தளையிலான விளக்குகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. நிறைய அழகழகான ஜூலா கலெக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஊஞ்சல் அது எல்லாமே கூட இருக்குங்க. பித்தளையிலான சிலைகள் எல்லாமே இருக்குது, உலோகத்தால் ஆனது. அப்புறம் வெங்கலம், இந்த மாதிரி நிறைய ஷீல்டெல்லாம் பாருங்கள். இங்கே ஷீல்டு எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த ஷாப்புக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நீங்கள் வாங்கணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ இருக்குங்க. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு கூட நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, அவ்வளோ இது இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி காதி இண்டியா நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவர்களுக்கான தான் இந்த வீடியோ. பார்க்காதவங்க நிச்சயமாக காதி இண்டியாவுக்கு போங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கே போங்க. அப்படி முடியாதவங்க நிச்சயமாக நவராத்திரி கொலுனாலே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போங்க. மாடி ஃபுல்லாகவே அந்த கொலு பொம்மைகள் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எல்லா விதமான சிலைகளுமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். நிறைய பேர் கொலு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்தையும் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்க. நம்ம எல்லா இடத்தையும் இப்போ நம்ம கொலு பொம்மைகள் வாங்கினோன்னா எங்கே கம்மியாக இருக்குது, விலை எங்கே குறைச்சலாக இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது இந்த ஷாப்புக்கும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நான் லாஸ்ட் டைம் வரும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் போன வாட்டி வச்சுருந்தாங்க. பட் நான் ரொம்ப நவராத்திரி முடிகிற டைமில் வந்ததால் நிறைய பொம்மைகள் அவங்கக்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த வாட்டி ஃபஸ்ட்டே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே இப்போ நம்ம பார்க்குறதுலாம் உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்கங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த காதி இண்டியா மவுண்ட் ரோடுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்லாம் இல்லைங்க. நிறைய இடத்துல இவங்களுக்கு பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது காதி இண்டியா இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல இருக்குங்க. கோபாலபுரத்தில் இருக்குது, அடையாரில் இருக்குது, அப்புறம் தாம்பரத்தில் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே பாசிபிளோ அங்கே வாங்க. முக்கியமாக இந்த இடம் வந்து இன்னுமே இது வந்து ரொம்ப பெரிய வளாகன்றதால இங்கே வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்து நவராத்திரி வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.